1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட வசனத்தில் பாருங்கள், 5 வரங்களை குறித்து தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதில் நாம் 3 வரங்களை பற்றி தியானித்து விட்டோம். தீர்க்க தரிசனம் சொல்லுதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். இந்த 3 வரங்களுக்கு நடுவே வேறொரு வரம் சிக்கிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஆவிகளை பகுத்தறியும் வரம். இதை குறித்து இன்று நான் தியானிப்பது நலம் என பரிசுத்த ஆவியானவருக்கு தோன்றியது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி நமக்கு ஒரு எச்சரிப்பை தருகிறது. வாசிக்க கேட்போமா? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். எல்லா ஆவிகளையும் நம்பாதிருங்கள், அவைகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். ஆவிகளை சோதித்து அல்லது பகுத்து அவைகள் என்ன ஆவிகள், தேவனிடமிருந்து புறப்படுகிற ஆவிகளா என்று அறிந்து கொள்வதற்காக தேவன் கொடுக்கும் வரம்தான் ஆவிகளை பகுத்தறியும் வரம். ஒரு இணையற்ற வரம். இறைவனுக்கு இருக்கும் ஒரு தெய்வீக சக்தி. அந்த சக்தியை தேவன் நமக்கு தருகிறார். 4 விதமான ஆவிகள் இந்த உலகில் உண்டு. முதலாவது தேவன். யோவான் 4:24 சொல்கிறது தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று. 2வது யோவான் 14:16-17 படி அருள்நாதர் நமக்கு சொல்லி போன பரிசுத்த ஆவியானவர். 3வது அசுத்த ஆவிகள் அல்லது பிசாசு. 4வது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. 1 யோவான் 4:2-3 அதை வாசிக்கிறோம். அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆகவே இந்த 4 வித ஆவிகளுள் எந்த ஆவி நம்மை சூழ்ந்திருக்கிறது, எந்த ஆவி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமது வாழ்க்கையிலோ அல்லது நம்மை சூழ்ந்து இருக்குதோ அல்லது மற்றொரு வாழ்க்கையிலேயோ கிரியை செய்கிறது என்பதை கண்டுபிடிக்கவே இந்த வரத்தை தேவன் நமக்கு அருளி செய்கிறார். தேவனை பற்றி பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆவிகளின் பிதா, ஆவிகளின் பிதா, the father of all spirits என்று குறிப்பிடுகிறது. எண்ணாகமம் 16:22 ஆவிகளின் தேவன் என்று வேதம் சொல்கிறது. அதே போல யோபு 12:10 மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. மட்டுமல்ல, தேவனுடைய காரியங்கள் அற்புதம் ஆச்சரியமானவைகள். அவரே ஆவியா இருக்கிறார். எரேமியா 23:24 வசனத்தின்படி அண்ட சராசரங்களையும் அவருடைய பிரசன்னம் நிரப்புகிறது, அவருடைய ஆவி நிரப்புகிறது. நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் என்று சொல்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 139:7-8. Psalm 139:7-8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அவர் இல்லாத இடமே இல்லை, தேவன் இல்லாத இடமே இல்லை. அவருடைய ஆவிக்கு மறைவாக ஒரு மனிதனும் எங்கும் ஓடிவிடவே முடியாது. அவர் சர்வ வியாபி, எங்கும் அவருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வதற்கென்றே கர்த்தர் நம்மை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிறையப்படும் பொழுது அல்லது நிறைக்கப்படும் பொழுது நம்முடைய அனுபவம் என்ன
யோவான் 14:20 வாசிக்க கேட்போமா? யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். அந்நாளில் அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது கிறிஸ்து பிதாவுக்குள் இருப்பதையும், பிதாவுக்குள் கிறிஸ்து இருப்பதையும், கிறிஸ்து நமக்குள் இருப்பதையும், நாம் அவருக்குள் இருப்பதையும் உணர்கிறோம். ஒரு வினாடி பாருங்கள், நாம் சில சமயங்களில் தனிமையை உணர்கிறோம். சாது சுந்தர் சிங் தன் அனுபவத்தை பற்றி எழுதும் பொழுது, ஒரு நாள் ஒரு காட்டின் வழியே போய்க் கொண்டிருந்தாராம். மற்றொரு இடத்தில் நற்செய்தியை பிரசங்கிக்க திடீரென்று ஒரு தனிமை உணர்ச்சி அவரை வாட்டியதா. இந்த உலகில் என்னை நேசிக்க யார் இருக்கிறார்கள்? என்னை பற்றி கவலைப்பட யார் இருக்கிறார்கள்? நான் இருக்கிறேனா இல்லையா, உயிரோடு இருக்கிறேனா இறந்து போனேனா என்று கூட கவலைப்பட யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கம் அவரை பிடித்தது. நடுக்காட்டில் அப்படியே உட்கார்ந்து அழுதாராம். அடுத்த வினாடி பரமன் இயேசு அருகிலே தோன்றினாராம். பாறை ஒன்றின் மீது ஏறி அவர் உட்கார, அவருடைய பாதத்தின் அருகே சாது சுந்தர் சிங் உட்கார, பல மணி நேரம் இயேசு அவரோடு பேசி அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி அவரை உற்சாகப்படுத்தி அதன் பின் மறைந்தாராம். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் பரிசுத்தாவின் நிறைவை நாம் பெறும் பொழுது நமக்கு நடக்கும் ஒரு காரியம். ஒரு வினாடி தளர்ந்து போகிறோம். இந்த உலகில் எனக்கு யார் இருக்கிறார்கள்? தேவன் எங்கேயோ இருக்கிறார். என் கூக்குரல் அவருடைய சமூகத்தில் எட்டுவதில்லை. ஐயோ, நான் தனித்திருக்கிறேன் என்று தவிக்கிறோம். விழுப்புரத்தில் பாஸ்டர் சுவாமிநாதன் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு வல்லமையான ஊழியர் இருந்தார். அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் பொய்யான கோர்ட்டு வழக்குகளை தொடுத்தார்கள். கோர்ட்டிற்கும் வீட்டிற்குமாய் அலைந்தார். ஊழியத்தை செய்ய முடியவில்லை, சரியாய் ஜெபிக்க முடியவில்லை. இது புதிய அனுபவம். அவருக்கு மனம் அதிகம் தளர்ந்து போனார். இறைவனும் கூட தன்னை விட்டு விலகிவிட்டதாகவே அவர் உணர்ந்தார். ஒரு நாள் கோர்ட்டில் இருந்து மனம் உடைந்தவராய் திரும்பி வந்தார். அருகில் இருந்த ஒரு கல்லறை தோட்டத்தை கண்டார். அதற்குள் புகுந்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சென்று மறைந்து மண்டியிட்டார். மனம் கசந்து அழுதார். எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். என் மனைவியும் கூட எனக்கு விரோதி. உலகில் எனக்கு யாருமே இல்லையே, நீரும் கூட என்னை மறந்து விட்டீரே என்று மனம் கசந்து அழுதார். எத்தனையோ நாட்கள், வாரங்களுக்கு பிறகு திடீரென பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது வல்லமையோடு இறங்கினார். அவருடைய உடலை, உள்ளத்தை குலுக்கினார். அந்நிய மொழிகளில் பேச ஆரம்பித்தார். தன்னுடைய குறைகளை தேவனிடம் அறிக்கை செய்தார். வேதனையை அறிக்கை செய்தார். இறைவனிடமிருந்து பதிலும் வந்தது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நிச்சயமாக இந்த கேசுகள் அத்தனையிலும் உனக்கு வெற்றியை தருவேன், விடுதலையை தருவேன். அவ்வளவுதான். ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம், ஒரே பரவசம். அப்படியே அந்த பிரச்சனை தீர்ந்தது. என் அன்புக்குரியவர்களே, பரிசுத்தாவின் நிறைவு நமக்கு தரும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தனிமை உணர்வை உடைப்பதே. எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறோமோ, இதற்கு மேல் ஒரு அடி வைக்க முடியாது என்று நாம் கதறுகிறோமோ, மறு வினாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்மிடம் கொண்டு வருகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஆம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிறார். போகட்டும். அண்ட சராசரங்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் 2 காரியங்களை செய்ய வல்லவராம். முதலாவது, நீதிமொழிகள் 15:3 என்ன சொல்கிறது? கர்த்தருடைய கண்கள் வானத்தில் இருந்து நல்லோரையும் பொல்லோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆதியாகமம் 16:13 பாருங்கள். ஆபிரகாம் என்ற பக்தனால் கைவிடப்பட்ட அடிமை பெண் ஆகார் அவனுடைய வீட்டை விட்டு ஓடுகிறாள்.
தேவன் அவளை பார்க்கிறார். தேவ தூதன் ஒருவனை அனுப்பி அவளை ஆறுதல் படுத்துகிறார். அவள் என்ன சொன்னாள்? நீர் என்னை காண்கிற தேவன் என்று தேவனுக்கு பெயர் சூட்டினாள். தேவனுடைய கண்கள் நல்லோரையும் பொல்லோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறதாம். நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம் ஒன்று உண்டு. ஒரு விசை நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சிகாகோ நகருக்கு சென்றிருந்தேன். என் நண்பர் ஒருவர் என்னை வெளியே அழைத்து கொண்டு போனார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நாங்கள் காத்திருந்தோம், வேறொரு நண்பர் காரில் வந்து சேருவதற்காக. சில வினாடிகளுக்குள் பாருங்கள், ஒரு போலீஸ்கார் வந்து நின்றது. ஐயா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று அதில் இறங்கின போலீஸ்காரர் கேட்டார். அது போயிட்டு திரும்ப இன்னொரு போலீஸ்கார் வந்தது. அதிலிருந்து சில போலீஸ்காரர்கள் குதித்தார்கள். ஐயா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேண்டுமா என்று கேட்டார்கள். இப்படி போலீஸ்காரர்கள் மேல் போலீஸ்காரர்கள் வந்து உதவி வேண்டுமா என்று கேட்க காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் இப்படி நின்று கொண்டு இருப்பதை மேலே ஹெலிகாப்டர் மூலம் போன போலீஸ்காரர்கள் பார்த்து விட்டார்கள். ஆகவே பாவம், இவர்களுக்கு ஏதோ ஆபத்து, ஏதோ ஒரு பிரச்சனை, என்ன செய்வதென்று அறியாமல் இந்த நடுக்காட்டிலே நிற்கிறார்கள் என்ற ஒரு பரிவு, அனுதாபம் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் செய்தி கொடுக்கும்படி செய்தது. போலீஸ்கார் மேல் போலீஸ்கார் வந்து எங்களை தேடி வந்தது. அதுபோல தேவனுடைய கண்கள் வானத்திலிருந்து நல்லோரையும் பொல்லோரையும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நம்மை பார்க்க மாட்டாரா என்ன? போகட்டும். நான் சொல்ல வருகிற காரியம் இனித்தான் வருகிறது. தேவன் பார்ப்பது மட்டுமல்ல, வேறொரு காரியத்தையும் செய்ய வல்லவர். நீதிமொழிகள் 16:2 வாசிக்க கேட்போமா? மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். ஆவிகளின் பிதா ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். எப்படிப்பட்ட ஆவி இது என்று. He weighs every spirit. நீதிமொழிகள் 21:2 கூட நீங்கள் அதை பார்க்கலாம். தானியேல் 5:27 பாருங்கள். அங்கே பெல்ஷாத்சார் என்ற பாபிலோனிய அரசன் தேவனுடைய சமூகத்தில் இருந்த பொன் கிண்ணங்களை, வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வந்து திராட்சரசத்தை, மதுபானத்தை குடித்து அருவருப்பான காரியத்தை செய்கிறான். திடீரென்று சில விரல்கள் தோன்றி சுவரில் எழுதின. அதில் என்ன எழுதப்பட்டிருந்தது? நீ தராசில் நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். You have been weighed and found wanting in holiness. தேவன் அவரை ஒரு நிமிடத்தில் நிறுத்தார். அந்த இரவை அரசனாய் இராதபடி அவனை தூக்கி தள்ளினார். ஆவிகளை பகுத்தறிய தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆவிகளை நிறுத்து பார்த்து இது எப்படிப்பட்ட ஆவி என்று கண்டுகொள்ள அவருக்கு வல்லமை உண்டு. அதே வல்லமையை நமக்கு தருகிறார் பாருங்கள். ஆவிகளை பகுத்தறியும் வரம் என்பது தேவனுடைய ஆவிகளை நிறுத்து பார்த்து எப்படிப்பட்ட ஆவிகள் என்று அறியும் இணையற்ற ஒரு சக்தி, இணையற்ற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி. அந்த சக்தியை நமக்கு தருகிறார். மனுஷருக்குள்ளே பலவிதமான ஆவிகள் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது. முதலாவது பாருங்கள், பதறுகிற ஆவி. ஏசாயா 28:16, நீதிமொழிகள் 29:20. பதறுகிற ஒரு ஆவி. இரண்டாவது வேசித்தன ஆவி. ஓசியா 4:12, ஓசியா 5:4-5. மூன்றாவது அகந்தையின் ஆவி அல்லது பெருமையின் ஆவி. ஓசியா 7:10 அப்படி சொல்கிறது. அடுத்து பழிவாங்கும் ஆவி. லூக்கா 9:55. இயேசு கிறிஸ்துவை ஒரு குறிப்பிட்ட கிராமத்தினர் ஏற்றுக்கொள்ளாமல் போனதினால் வெகுண்டெழுந்த இயேசுவின் சீடர்கள் வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து எலியாவை போல நாங்கள் இவர்களை அழிக்கட்டும் என்கிறார்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? பழி வாங்கும் ஆவி. அடுத்தது பாருங்கள், விசுவாசத்தின் ஆவி.
பவுலடிகள் சொல்கிறார், நான் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்கள், ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். எண்ணாகமம் 14:24 பாருங்கள், எண்ணாகமம் 13:30 பாருங்கள். அங்கே தேவன் சொல்கிறார், காலேப் வேறே ஆவியை உடையவன், விசுவாச ஆவியை உடையவன். ஜனங்கள் எல்லாரும் நாம் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போகக்கூடாது, அங்கே ராட்சதர்கள் இருக்கிறார்கள், நம்மை கொண்டு போடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அவனோ, நாம் உடனே போவோம், அந்த நாட்டை சுதந்திரிப்போம் என்கிறான். வேறே ஆவியை உடையவன், விசுவாச ஆவியை உடையவன் என்று தேவன் நற்சாட்சி கொடுக்கிறார். அதுபோல 2 தீமோத்தேயு 1:7 பயத்தின் ஆவி. பயம் பயம் பயம். எப்பொழுதும் சிலர் பாருங்கள் பயத்தின் ஆவியினால் பீடிக்கப்பட்டு இருப்பார்கள். சில தினங்களுக்கு முன்பு ஒரு காலத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியன் என்னை பார்க்க வந்தான். அவன் சொன்னான், அங்கிள் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள், எப்படியாவது காப்பாற்றுங்கள். ஒரு பயத்தின் ஆவி என்னை பிடித்திருக்கிறது, ஒளியும் செய்ய முடியவில்லை, ஒன்றும் முடியவில்லை. பயம் பயம், படுத்தால் பயம், தூங்கினால் பயம், எழுந்தால் பயம், உணவருந்தினால் பயம், நடந்தால் பயம். பயத்தின் ஆவி, a spirit of fear. என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் நமக்கு தேவன் விதித்திருக்கிற கோட்டை தாண்டவே கூடாது, தாண்டவே கூடாது. அவர் இப்படி ஊழியம் செய்கிறார், நானும் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் தேவன் அந்த ஊழியத்திற்கு உங்களை அழைக்காமல் போனால் அதை செய்ய நீங்கள் முற்படவே கூடாது. என்ன ஊழியத்திற்கு உங்களை அழைத்தாரோ, வெறும் துண்டு பிரதியை கொடுப்பது உங்களுடைய ஊழியமா, சந்தோஷமாய் செய்யுங்கள். ஆஸ்பத்திரிகளை பார்ப்பதுதான் ஊழியமா, சந்தோஷமாய் செய்யுங்கள். தேவன் அதோடு கூட்டிக் கொண்டே போவார், நீங்களாக கூட்டிக் கொள்ளாதிருங்கள். நான் குறிப்பிட்ட இந்த வாலிபன் அப்படிப்பட்டவன் தான். ஒரு புத்திமதியும் கேட்க மாட்டான். சிலர் அப்படித்தான், ரொம்ப அதிகமா ரொம்ப ஆழமாய் கடிதம் எழுதுவார்கள், பிரதர் எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அதன் பிறகு நான் பதில் போட்டால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதற்கு நேர் எதிர்மாறாய் செய்வார்கள். அது நேர்மையான ஆவி அல்ல. இப்பொழுதும் தாழ்மையோடு, இன்று எப்படி இருக்கிறீர்களோ அதுபோல் என்றும் தாழ்மையோடு இருங்கள். சிலர் நாம் சொல்லும் அந்த ஆலோசனை தேவ ஆலோசனை என்று எடுக்கவே மாட்டார்கள். அவர்களுக்காக புலம்போதை தவிர நான் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. இறுதியில் இப்படி வந்து நிற்பார்கள், அங்கிள் என்னை எப்படியாவது தூக்கி விடுங்க. பயம் பயம் பயம், பயத்தின் ஆவி. அடுத்தது பாருங்கள், கன நித்திரையின் ஆவி. ரோமர் 11:8, ஏசாயா 29:10 கன நித்திரையின் ஆவி. லூக்கா 22:45 பாருங்கள். தேவகுமாரனாகி இயேசு இரத்த வேர்வை சிந்தி கெத்செமனே தோட்டத்தில் அரும்பாடுபடுகிறார். ஆனால் அவருடைய சீடர்களோ நித்திரையாயிருந்தார்கள், துக்கத்தினால் நித்திரையாயிருந்தார்கள். கன நித்திரையின் ஆவி. லூக்கா 9:32 பாருங்கள். தேவகுமாரன் இயேசு மறுரூப மலையில் சூரியனை போன்ற பிரகாசமுள்ள முகத்தோடு இருக்கிறார். மோசேயும் எலியாவும் பரலோகத்தில் வந்து பேசுகிறார்கள். சீடர்களோ நித்திரை மயக்கமாய் விழுந்து கிடக்கிறார்கள். கன நித்திரையின் ஆவி. என் அன்புக்குரியவர்களே, இந்த ஆவியும் கூட நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை தடுத்து போடுகிறது. கன நித்திரையின் ஆவி. ஜெபிக்கவே முடியாது, எப்பொழுதும் தூக்கம் வரும். சிலருக்கு அது ஒரு பெரிய பிளஸிங். 2 பெரிய பக்தர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் ரோஸ், மற்றொரு பெயர் டேனியல். இருவரும் வாலிபர்கள், திருமணமாகாதவர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்தவர்கள். இருவரும் ஏராளமான திருச்சபைகளை பின்னால் ஸ்தாபித்தார்கள். அதில் அந்த பாஸ்டர் டேனியல் என்பவர் எனக்கு எப்பொழுதும் தன்னுடைய அனுபவங்களை சொல்வார். ஒரு அனுபவத்தை சொன்னார். 2 பேரும் ஒரு இடத்தில் எழுப்புதல் கூட்டங்களை நடத்தினார்களாம். பெரிய எழுப்புதல். ஆனால் நாள் ஆக ஆக இவர்கள் உபாசம் பண்ணி ஜபித்து இந்த கூட்டங்களை நடத்தினால் அதிக பலவீனம். ஒரு நாள் மாலை கூட்டத்திற்கு போனார். பாஸ்டர் டேனியல் சொன்னார், ரொம்ப களைப்பு எனக்கு,
நான் சொன்னேன், டேய் ரோஸ், நீ பேசுடா அப்படின்னு. ரோஸ் சொன்னாரா, நம்மால ஒண்ணும் முடியாது, நீ ஒன்னும் சொல்லாத, என்ன ஒன்னும் அசைய முடியாது, இப்போ என்னத்தையாவது பண்ணு, பிரசங்கம் பண்ணு, இல்லைன்னா விழுந்து கிட, நம்மால ஒண்ணும் முடியாது. அப்பதான் டேனியல் சொன்னாரு, இந்த பையன் ரோஸுக்கு பாருங்க கர்த்தர் ஒரு வரம் கொடுத்திருக்காரு, அப்படியே நெடும் முழங்கால் நின்று கண்ணை மூடி இருப்பான், ஆனா அப்படியே தூங்கிடுவான். 2 மணி நேரம் ஆனாலும் முழங்கால நிற்பான், அப்படியே தூங்குவான். அது அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த 10வது வரம். அதுபோல நம்முடைய சிலர் உண்டு, பேசிக்கொண்டே இருப்பார்கள், அப்படியே தூங்குவார்கள். அப்புறம் திடீரென்று முடித்துக் கொள்வார். ஓ சரி, எல்லாம் முடிஞ்சு வச்சா. கன நித்திரையின் ஆவி, எரிச்சலின் ஆவி. எண்ணாகும் 5:14, நீதிமொழிகள் 6:34. எரிச்சலின் ஆவி அல்லது சந்தேகத்தின் ஆவி. என் மனைவி விபச்சாரம் செய்திருப்பாளோ, அல்லது என் கணவன் தவறான வழியில் போய்விட்டாரோ, சந்தேகத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி. ஐயோ, இன்று எத்தனை குடும்பங்கள் நாசமாயிருக்கின்றன, எத்தனை புருஷர்கள் தங்கள் மனைவிமார்களை வாட்டி வதைக்கிறார்கள். சந்தேகம் 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 சந்தேகம். ஐயோ பரிதாபம். அது ஒரு ஆவி. இது தேவனால் உண்டான ஆவி அல்ல, வேறொரு ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:13 வாசிப்போமா? மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். முறிந்த ஆவி, முறிந்த ஆவி, a broken spirit. நீதிமொழிகள் 17:22, நீதிமொழிகள் 18:14 கூட இதைத்தான் கூறுகிறது. முறிந்த ஆவி, a broken spirit. நம்முடைய கையிலே ஒரு ரப்பரை நாம் எடுத்துக்கொள்வோம். அந்த ரப்பரை இழுக்கிறோம், விட்டால் பழையபடியும் அது சேர்ந்து கொள்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக இழுத்து விட்டால் திரும்ப அது பழைய நிலைமைக்கு போகவே போகாது. எலாஸ்டிசிட்டி என்று சொல்வார்கள், நெளிந்து கொடுக்கும் சுபாவம், அதைத்தான் எலாஸ்டிசிட்டி. ஓரளவிற்கு அது இழுக்கப்பட்டால் திரும்பி வரும். ஆனால் அந்த அளவிற்கு, அந்த வரம்பிற்கு தாண்டி இழுக்கப்பட்டு விட்டால் அது முறிந்து போகும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். ஆங்கில வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 1:15 அன்னாள் ஏலியை பார்த்து சொல்கிறாள். ஏலி சொல்கிறான், எதுவரைக்கும் நீ குடித்து வெறித்திருப்பாய்? அப்பொழுது அவள் சொல்கிறாள், ஐயா, I am a woman of sorrowful spirit. சஞ்சலத்தின் ஆவியினால் நிறைந்த ஒரு பெண். தமிழில் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று அவள் சொல்கிறாள். ஆங்கிலத்தில் மிக அழகாக, I am a woman of sorrowful spirit. என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 51:17 சொல்கிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை தேவன் புறக்கணிக்க மாட்டார். ஆகவே பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனுடைய ஆவியை நிறுத்து பார்க்கிறார். இது பதறுகிற ஆவியா? இவனை நம்பலாமா? பதறிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருப்பானா, அல்லது இருக்கிற இடத்தில் நான் வைக்கும் இடத்தில் இருப்பானா? 1 கொரிந்தியர் 7:24 அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்க கடவன். 1 கொரிந்தியர் 7:20 அதைத்தான் சொல்கிறது. அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருக்க கடவன். ஆகவே கர்த்தர் பார்ப்பார், இவன் எப்படி நிலைச்சிருப்பானா இல்ல ஓடிக்கிட்டே இருப்பானா. பாஸ்டர் டேனியல்னு சொன்னே அவர் எனக்கு சொல்வாரு, ஓடுகாலி பிரசங்கியார். ஓடுகாலி பிரசங்கர், சிலருடைய கால் ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பிரசங்கம் பண்ணா நாளைக்கு சேலத்துல பிரசங்கம், நாளைக்கு கொடைக்கானல பிரசங்கம் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் உதமனத்துல ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஜெபம் பண்ணுவாங்களோ, எப்போ பைபிள் வாசிப்பாங்களோ அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் பாப்பாரடா, இந்த பயல இவன் எங்க நம்பரையும் ஓடுகாலி இவன் ஓடி போயிடுவான், வேண்டாம் என்பார். ஓடுகாலி பிரசங்க, பதறுகிற ஆவி, நிறுத்து பார்ப்பார், இவன் நமக்கு வேண்டாம், தூக்கி எறி என்பார். ஏசாயா 28:16 சொல்கிறது, விசுவாசி பதறா,
பதறமாட்டான். இயேசு என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன் என்பான், அவ்வளவுதான். அதுபோல நிறுத்து பார்ப்பான், இவனுக்குள் என்ன ஆவி இருக்கிறது? விசுவாசத்தின் ஆவி இருக்கிறதா, பயத்தின் ஆவி இருக்கிறதா, சந்தேகத்தின் ஆவி இருக்கிறதா? சோதித்து பார்ப்பார். அதே வல்லமையை இன்று நமக்கு தருவார். பரிசுத்த ஆவி நம்மேல் இறங்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை நாடி வருகிறவர்கள் எந்த ஆவி உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்றபடி ஏற்ற வேத வசனங்களை பேசி அவருடைய ஆறுதல் படுத்தி நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அவர்கள் விடுதலை பெறுவார்கள். இல்லை ஆனால் விடுதலை பெறவே மாட்டார்கள். எனவே தான் கர்த்தர் இந்த வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 18:14, நீதிமொழிகள் 20:27 தேவன் மனுஷருக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறாராம். 18:14 பாருங்க. மனுஷனுடைய ஆவி முறிந்த ஆவியை தாங்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அவன் பலவீனத்தை தாங்கும். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? அவன் பலவீனத்தை தாங்கும். அது தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. ஆனால் இந்த மனுஷனுடைய ஆவியை இத்தனை ஆவிகளும் சேர்ந்து கரைப்படுத்தி விடக்கூடும். ஆகவே இந்த குறிப்பிட்ட வரம், ஆவிகளை பகுத்தறியும் வரம் உங்களுக்குள் வரும் பொழுது எது அந்த ஆவியை கரைப்படுத்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதை நீக்கும் வழியை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் விடுதலை பெறுகின்றனர். இதற்குத்தான் இந்த ஆவியை, இந்த வரத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இது மிக அவசியமான ஒரு வரம். அப்பொழுதுதான் நீங்கள் குறிப்பாக தனிமையில் மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, அவளுக்கு விடுதலைக்காக போராடும் பொழுது செம்மையாக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:14, 2:18 இவற்றில் கிறிஸ்துவின் கண்கள் அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அதே கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பதாக மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் ஒரு கண்களுக்கு முன்பதாய் நிர்வாணமாயிருக்கிறது. அதே கண்களை உங்களுக்கு கொடுத்து மனுஷனுடைய ஆவியை நிறுத்து பார்க்கும் சக்தியை கொடுக்கிறார். மக்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இறைவனுடைய ஆவியை நாம் என்ன சொல்வோம்? எங்கும் நிறைந்திருக்கும் இந்த ஆவியை பரிசுத்தாவின் மூலமாய் நாம் உணர முடிகிறது. அவருக்குள் இருக்கும் அந்த வல்லமையினால் மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாய் மக்களுடைய ஆவியை பகுத்தறியும் சக்தியையும் நாம் பெறாது வழி வகுக்கிறது. எத்தனை ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியின் பிரசன்னம். அருள்நாதர் இயேசு சொல்லி போனார். யோவான் 14:16-17, யோவான் 14:26, யோவான் 15:26, யோவான் 16:7, நான் போகிறேன், நான் போய் வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பார். நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். அவர் மூலம் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி போனார். அப்படியே பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 வரை உள்ள வசனங்களின் படி இயேசு அவரை அனுப்பினார். அவர் பாருங்கள் எப்படி உற்ற நண்பனாய் இருந்தார். அப்போஸ்தலர் 8:29 பாருங்கள். அப்போஸ்தலர் 10:19 தான் கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து தடுமாறி நின்ற பேதுருவோடு முகமுகமாய் பேசினார். பேதுருவே, உன்னை தேடி 3 பேர் வெளியே வந்திருக்கிறார்கள். நானே அவர்களை அனுப்பினேன். ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவளோடு சேர்ந்து போ என்றார். 15:29 ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய தர்க்கம் உண்டான பொழுது அவர்களோடு மனிதனைப் போல உட்கார்ந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து விளக்கமாக அவர் ஒரு நிருபம் எழுதிய பொழுது அவரும் அதில் சேர்ந்து உட்கார்ந்து ஆலோசனை கொடுத்தார். நான் பெங்களூரில் இருந்த பொழுது KR பால் என்று ஒரு போதகர் இருந்தார். அவர் தன் அனுபவங்களை அடிக்கடி எனக்கு சொல்வார். அவரும் பிறப்பின்படி கிறிஸ்தவர் அல்ல. KGF என்ற இடத்தில் தங்கம் எடுக்கும் சுரங்கத்தில் வேலை செய்தவர். தேவன் அவரை பிடித்துக் கொண்டார்.
ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவருடைய மனைவி மிகவும் இள வயது உள்ளவர்கள். அவருக்கு 27, அவருடைய மனைவிக்கு வயது 11 என்னவோ, அவ்வளவு வித்தியாசம். ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்தார்கள் இருவரும். பணமெல்லாம் செலவழிந்து போயிற்று. ஒரு நாள் மத்தியானம் தண்ணீரை தவிர ஒன்றுமில்லை. அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எங்கு போய் ஊழியம் செய்வது, என்ன செய்வது ஒன்றும் தெரியாது. நல்ல மத்தியான நேரம். இருவர் முழங்கால் படியிட்டார்கள். கண்ணீரோடு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, என்ன செய்வது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியும், எங்களுக்கு யாருமே இல்லையே சுவாமி, என்ன செய்வது என்று. ஒரு குரல் கேட்டது பாருங்கள். திகையாதே, நானும் தேவன். திகையாதே, நானும் தேவன். ஏசாயா 41:10 நீங்கள் அதை வாசிக்கலாம். இருவருக்கும் ஒரே பதட்டம். யார் அப்படி கூச்சல் போடும்? வெளியில யாராவது பிரசங்கியார் இருப்பார் என்று கதவை திறந்து தெருவில் நின்று பார்த்தார்கள். ஒரு பிரசங்கியாரையும் காணும். நல்ல வெயில் தான் அடிக்கிறது. ஒரு சுடுகுஞ்சிய தெருவில் காணும். திரும்ப வந்து முழங்கால் படியிட்டார். அதே குரல், திகையாதே, நானும் தேவன். திரும்ப ஓடி போய் பார்த்தார்கள், யாரையும் காணோம். திரும்ப முழங்கால் படியிட்டார்கள். திகையாதே, நானும் தேவன். அப்பொழுதுதான் உணர்ந்தார்கள், ஓ, இது பரிசுத்த ஆவியானவரின் குரல். இருவரும் எழுந்து பெங்களூர் நகருக்கு போனார்கள். அங்கே இருந்த YMCAயில் ஒரு சமையல்காரர் இருந்தார். அவர் YMCAயில் உள்ள மக்களுக்கெல்லாம் சமையல் செய்து முடித்த பிறகு ராத்திரி 12 மணிக்கு இந்த 2 பேருக்கு இடம் கொடுப்பார். அங்கே படுத்துக் கொள்வார்கள். காலையில் 4 மணிக்கு எழுந்து வெளியே போய்விட வேண்டும். 4 மணிக்கு அவர் வந்து விடுவார். சமையல் ஆரம்பிக்கும். அப்படி இருந்தார்கள். ஒரே ஒரு மனிதர் பெங்களூரு நகரில் ரட்சிக்கப்பட்டார். தினமும் அவர்கள் குடிப்பது தண்ணீர் தான். தண்ணீரை ஜெபம் செய்து குடித்து விட்டு போவார்களா. அந்த மனிதர் ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு வந்தார். ஞாயிற்றுக்கிழமை தன் வீட்டிலே கூட்டம் நடக்க. ஒரு நாள் அவர் சொன்னாரா, வேறொரு இடத்திற்கு நாம் போகலாம் பாஸ்டர், உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று. என்ன இடம் என்றால், ரயில் இன்ஜின்களை நிறுத்தி ரிப்பேர் செய்யும் இடம். அந்த இடம் காலியாக கிடக்கிறது, யாரும் அதை பயன்படுத்துவதில்லை, நான் சொல்லி வாங்கி தருகிறேன் என்று நீ கூட்டிக் கொண்டு போனார். பாருங்கள், ரயில் இன்ஜின்களை ரிப்பேர் செய்யும் அந்த இடத்தில், ஒருவரும் போகாத இந்த இடத்தில் உள்ளே நுழையும் பொழுது ஏதோ அதில் எழுதப்பட்டிருந்ததா, புகை கக்கி கக்கி கருப்பு படர்ந்த அந்த கட்டிடத்தில் இப்படி எழுதப்பட்டிருந்ததா. என்ன எழுதப்பட்டிருந்தது? திகையாதே, நானும் தேவன். திகையாதே, நானும் தேவன். ஊழியம் வளர்ந்தது. அழகிய ஒரு ஆலயத்தை கட்டினார்கள். அந்த ஆலயத்தில் நீங்கள் உள்ளே நுழைந்தால் ஆல்டரில் எழுதி போட்டிருப்பது இதுதான், திகையாதே, நானும் தேவன். பரிசுத்த ஆவியானவர். நான் முதல் நாளிலேயே சொன்னது போல, அவர் வேறு யாரும் அல்ல, ஆவியின் ரூபமாய் இறங்கி வரும் தேவாதி தேவன். அவரும் கூட தன்னுடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படி செய்து நம்மை பரவசப்படுத்துகிறார். தனிமையாய் வாடி தவிக்கும் பொழுது அவர் வந்து நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இயேசு என்ன சொல்லி போனார்? அவர் என்றும் உங்களோடு இருப்பார். வாசிப்போம் அந்த இனிமையான வசனத்தை. யோவான் 14:17 வாசிப்போமா? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்ப 16 வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என்றென்றைக்கு, என்றென்றைக்கு, என்றென்றைக்கு 24 மணி நேரமும் உங்களோடு அவர் இருப்பார். அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுதெல்லாம் அனுபவிக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை அந்நிய பாஷையில் பேசினாலும் என்ன மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, கர்த்தர் எனக்குள் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம். ஆகவே பரிசுத்த ஆவி என்பவரும் கூட இந்த உலகில் இருக்கிறார்.
அவருடைய பிரசன்னத்தையும் நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம். நாம் பொதுக்கூட்டங்களை நடத்தும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்களை செய்பவர் அவரே. நாம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை செய்கிறோம், ஏதோ நமக்கு தெரிந்த ஒரு சத்தியத்தை பற்றி பேசுகிறோம், இறுதியில் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் அற்புதங்களை செய்கிறவர் அவர்தான். அவர்தான் அற்புதங்களை செய்கிறவர், அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர், அவர்தான் நோயாளிகளை குணமாக்குகிறவர். நம்முடைய பிரசன்னத்தை நாம் உணரும்படிக்கு அப்படி செய்கிறார். நம்முடைய பிரசன்னத்தை உணரும்படிக்கு கர்த்தர் பரிசுத்தாவின் மூலமாய் அற்புதங்களை செய்கிறார். ஆகவே பரிசுத்தாவின் பிரசன்னத்தை உணர்வதும் கடினமல்ல. அடுத்தபடியாக மார்க் 1:39 சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது ஜெபாலயங்களில் பிரசங்கம் பண்ணிக் கொண்டும் அசுத்தாவிகளை துரத்தி கொண்டும் இருந்தார் என்று. அசுத்தாவிகள் என்று ஒன்று இல்லையானால் அவர் யாரை துரத்தி கொண்டு இருந்திருப்பார்? உண்மையில் அசுத்தாவிகள் உண்டு. எனவேதான் அவைகளை இயேசு துரத்தினார். இந்த அசுத்தாவிகளை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒருவேளை இவற்றை ஏற்கனவே அறிந்திருக்கலாம். வேதம் ஏசாயா 14:12-16, எசேக்கியேல் 28:12-17 இந்த வசனங்களில் விழுந்து போன கேரு, விடிவெளியின் மகன், சன் ஆஃப் மார்னிங் அல்லது லூசிபர் என்ற பெயருடைய விழுந்து போன முக்கியமான ஒரு கேருவை பற்றி பேசுகிறது. குறிப்பாக எசேக்கியேல் 28:12-14 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போமா? மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் தேவனோடு இருந்தவன், பத்மராகும், புஷ்பராகும், வைரம், படிக பச்சை, கோமேதகம். சரி, அதை விட்டு விடும். இத்தனை விதமான கற்களால் அலங்கரிக்கப்பட்டவன். இப்பொழுது 14 வாசிப்பான். நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, நீ ஒரு கேரு, இறகுகளை விரித்து தேவனுடைய சிங்காசனத்தின் பின்னே கம்பீரமாய் நிற்பதற்கென உண்டாக்கப்பட்ட ஒரு கேரு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே, ஒளியின் நடுவிலே நீ உலாவிக் கொண்டிருந்தாய். இதுதான் இந்த கேருவினுடைய பழைய நிலை. ஆனால் 1 தீமோத்தேயு 3:6 சொல்கிறது, அவனுக்குள் பெருமை வந்தது, நான் தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனைப் போல உட்காரட்டும் என்று சொன்னான். தேவன் அவனை தள்ளினார். 2 பேதுரு 2:4 இப்படி சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்தார். அந்தகார சங்கிலிகளினாலே அவர்களை கட்டி வைத்திருக்கிறார், இரும்பு சங்கிலிகளினால் அல்ல. யூதா 6ஆம் வசனத்திலும் கூட அதை வாசிக்கலாம். வாசிக்க கேட்போமா? யூதா 6. தன்னுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்பு கண்டு நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகார சங்கிலிகள் மட்டுமல்ல, நித்திய அந்தகார சங்கிலிகள். அந்த சங்கிலியை விட்டு அவன் தப்பவே முடியாது. லூசிபரையும் அவனோடு விழுந்து போன மற்ற தூதர்களையும் தேவன் நித்திய அந்தகார சங்கிலிகளினால் கட்டி வைத்திருக்கிறார். அதிலிருந்து அவன் தப்பவே முடியாது. அதன் பிறகுதான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். இவைகளெல்லாம் முடிந்த பிறகுதான் மனிதனை உண்டாக்கினார். மனிதனை எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகமம் 1:27 சொல்கிறது, தேவ சாயலாக உண்டாக்கினார். நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் அவர்களை உண்டாக்குவோம் என்று சொன்னார். அப்படியே செய்தார். மட்டுமல்ல, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10, எபேசியர் 4:24 இந்த வசனங்களின்படி
மனிதனுக்கு நீதியை கொடுத்தார், பூரண பரிசுத்தத்தை கொடுத்தார், அறிவை அல்லது ஞானத்தை கொடுத்தார். இவைகளைத்தான் அவன் இழந்து போயிருந்தான். தேவனுடைய முத்திரை மோதிரமாய் இருந்தான், இழந்து போனான். பூரண அழகை இழந்து போனான். ஆகவே அவனுக்கு மனு குலத்தின் மீது ஒரு எரிச்சல். நம்மை கண்டாலே அவனுக்கு ஒரு எரிச்சல். அதிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கண்டால் அந்த எரிச்சலுக்கு அளவே கிடையாது, அவ்வளவு எரிச்சல். ஆகவே தான் அருள்நாதர் இயேசு சொன்னார், யோவான் 8:44, அவன் மனுஷ கொலை பாதகன், அவன் பொய்யன், பொய்க்கு பிதா என்று சொன்னார். யோவான் 10:10 சொன்னார், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அவன் வருகிறான் என்று சொன்னார். அதுதான் அவனுடைய வேலை. காரணம் என்ன? எரிச்சல். எப்படியாவது நம்மை அழித்துவிட வேண்டும் என்ற எரிச்சல். 1 பேதுரு 5:8 சொல்கிறது, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 2:2, தேவன் அவனுக்கு எங்கே இடம் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்க கேட்போமா? எபேசியர் 2:2, நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு, the prince of the powers of air. எபேசியர் 6:12 சொல்லுகிறது, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி என்று. பல முறை நான் நரகத்தை பார்த்திருக்கிறேன். நரகம் என்று ஒன்று உண்டு. மோட்சம் எப்படி விசாலமான இடமோ அதுபோல உலகிற்கும் மோட்சத்திற்கும் நடுவில் ஒரு இடத்தில் இந்த ஸ்தலம் இருக்கிறது. தேவன் இரக்கமாய் பிச்சையாய் அவனுக்கு கொடுத்தார் அந்த இடத்தை. ஓடிப்போ என்று. அங்கே நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்றால், தேவனுக்கு எப்படி சிங்காசனம் இருக்கிறதோ அதே விதமாய் விழுந்து போன கேருபாகிய லூசிபருக்கும் விடிவெளியின் மகனுக்கும் ஒரு பெரிய சிங்காசனம் உண்டு. எப்படி தேவ தூதர்கள் தேவனை வணங்கி நிற்கிறார்களோ அதுபோல் அவனை சூழ அவனோடு விழுந்து போன தேவ தூதர்கள் வணங்கி நிற்கிறார்கள். அவளுக்கு நீ மீட்பில்லை என்று தெரியும். நித்திய சங்கிலி, இருளினும் சங்கிலி அவளை கட்டி வாட்டி வதைக்கிறது. எனவே தங்கள் எஜமான் என்ன சொல்லுகிறாரோ, எத்தனை பேரை நரகத்திற்குள் தள்ள என்ன வழி சொல்லுகிறாரோ அது எப்படி நிறைவேற்றலாம் என்று காத்து நிற்கின்றார்கள். ஆனால் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. அங்கே பெரிய ஒளி ஒன்றுமில்லை. மோட்சம் போனால் ஒரே பிரகாசம், ஒரே பிரகாசம். தேவனுடைய பிரசன்னமே பிரகாசம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:19-20, தேவனே அதற்கு விளக்கு. வாசிக்க கேட்போமா? இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், இனி சூரியன் உனக்கு பகலில் வெளிச்சம் தராது. சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசிக்காமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமென். நித்திய வெளிச்சம், நித்திய மகிமை. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் மோட்சம். கர்த்தருடைய பிரசன்னமே வெளிச்சம். அது நித்திய வெளிச்சம், அழியாத வெளிச்சம், 24 மணி நேரம் மங்காத வெளிச்சம். தேவன் நித்திய வெளிச்சமாய் இருக்கும் இடம்தான் மோட்சம். அங்குதான் நாம் போகிறோம். ஆனால் இவர்களோ நித்திய அந்தகார சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எங்கு போனாலும் இருள் அவர்களை தொடரும். ஆகவே முகத்தில் துக்கம், தாங்க முடியாத துக்கம். இன்னும் எத்தனை பேரை நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை செய்வோம் என்பதே அவருடைய ஒரே நோக்கம், ஒரே லக்கு. எங்கு போனாலும் இருள் அவர்களை தொடரும். ஆகவே முகத்தில் துக்கம், தாங்க முடியாத துக்கம். இன்னும் எத்தனை பேரை நரகத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ அதை செய்வோம் என்பதே அவருடைய ஒரே நோக்கம், ஒரே லக்கு. நரகத்தின் ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தால் லட்சக்கணக்காய் மக்கள் இருப்பார்கள். பூமியில் இருந்து மக்கள் புதிதாய் வர வர
அவர்களை வரவேற்பார்கள். இந்த பொல்லாத ஆவிகள் கேலி செய்வார்கள். உலகில் பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் நரகம் போகும் பொழுது அந்த பிசாசுகள் அவர்களை படுத்தும் பாடு, அவமானப்படுத்தும் விதம் சகிக்க முடியாது. அதுபோல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருப்பார்கள். இன்னும் ஒரு வேடிக்கையை பிசாசு காண்பிப்பான். அங்கு இருந்து மோட்சத்தை பார்க்கும்படி செய்வான். எவ்வளவு நல்ல இடத்திற்கு நீங்கள் போயிருக்கலாம் என்று அவர்களே கண்களால் பார்க்கும்படி செய்வான். யாராவது ஒருவர் அழுவார்கள் பாருங்கள், ஐயோ நான் அங்க போகாம போயிட்டனே, எனக்கு சொன்னாங்களே நான் போக முடியாமல் போயிட்டே என்று சொல்வார்கள். அத்தனை பேரும் அழுவார்கள் பாருங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே குரலில் அழுவார்கள். ஐயோ எனக்கு கொடுத்த தருணத்தை நாசமாக்கிட்டனே, எவ்வளவோ புத்தி சொன்னாங்களே, எத்தனையோ கூட்டத்திலே சொன்னாங்களே, எவ்வளவோ சொன்னாங்களே, கேட்கலையே. அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். வேதம் சொல்கிறதே, அங்கே அழுகையும் பற்கடிக்கும் உண்டாயிருக்கும். மத்தேயு 8 புறம்பான இருளில் இவனை போடுங்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ. 8ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்க. 8ஆம் அதிகாரம் 12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதே வசனத்தை நாம் இன்னும் பல இடங்களில் பார்க்கலாம். மத்தேயு 25:30 வாசிக்கின்றது. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ராஜ்யத்தின் புத்திரரோ இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்லி போனார். அப்படியே அழுவார்கள் பாருங்கள். காது அப்படியே ஈயத்தை காய்ச்சி ஊற்றினது போல நமக்கு இருக்கும். இது உண்மை. தேவன் நரகத்தை பற்றி சொன்னது உண்மை. இன்னும் ஒரு பகுதியில் ஒரு பெரிய அக்கினி கடல் இருக்கும். பெரிய அக்கினி கடல். அதிலேயும் சிலர் வாட்டி வதைக்கப்படுவார்கள். லாசரு ஐஸ்வர்யவான் கதையில் நாம் வாசிக்கவில்லையா? ஐயோ, இந்த அக்கினி ஜுவாலையில் நான் வேதனைப்படுகிறேனே, எனக்கு தண்ணீர் தவிக்கிறதே, லாசருவை ஆபிரகாமை அனுப்பும், தன் விரலை தண்ணீரில் தொட்டு என் நாவிலே வைக்கட்டும் என்றார். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. மைல் கணக்காய் இருக்கும் பாருங்கள் இந்த அக்கினி கடல். சிலர் என்னிடம் ஒரு பிரசங்கியார் கோபமா எழுதினார், 2ஆம் வருகைக்கு பிறகு, நியாயத்தீர்ப்புக்கு பிறகு அல்லவா அக்னி குண்டத்தில் மக்கள் தள்ளப்படுவார், நீர் இப்பொழுதே தள்ளிவிட்டீரே, இவருக்கு எதுக்கு கவலை, இவருக்கு நாங்க போறாரா என்ன? அவருக்கு மனசுல பயம், அடப்படுவாவி நம்மளையும் கொண்டாங்க தள்ளிட போறாங்க. கோபமா எழுதுன, நான் என்ன பண்ணி தொலைகிறது, பார்த்ததுதான் சொல்றேன். என் அருள்நாதர் இயேசுன்னு சொன்னார், பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் உண்டாக்கி வைக்கப்பட்ட நரக அக்கினிக்குள் நீங்கள் போங்கள் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, மத்தேயு 25:40 என்று நினைக்கிறேன். அதில் நீங்கள் அதை வாசிக்கலாம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பிசாசுக்காகவும் அந்த தூதர்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜனங்க நாங்க அங்கதான் போவோம், அங்கதான் போய் விழுவோம்னா என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு சமயம் மோட்சத்திலே நான் நின்று கொண்டு இருந்தேன். ஆத்துமாக்கள் மோட்சத்திற்கு வருவதை பார்த்து கொண்டிருந்தேன். கண்ணியமான ஒரு பெண்ணின் ஆத்துமா மோட்சம் வந்தது. இயேசுவை கண்டவுடன் அவளுக்கு ஒரே சந்தோஷம், முகமே மலர்ந்து விட்டது. இன்னும் கொஞ்ச அடிகள் தான் இயேசுவை கட்டிவிடலாம் என்று அவளோடு இருந்தார். திடீரென
பிசாசின் தூதர்கள் தோன்றினார்கள். அம்மா, நீ எங்களுடையவள் என்று சொன்னார்கள். தள்ளிக்கொண்டு போனார்கள். ஐயோ, அவள் திரும்பி பார்த்து கலங்கின அந்த பார்வையை என்னால் மறக்கவே முடியாது. இயேசு பேசாமல் இருந்தார். மோட்சமா நரகமா என்று தீர்மானிப்பது இந்த உலகில், மறு உலகில் அல்ல. மரித்த பிறகு இங்கு எத்தனை ஜபம் பண்ணினாலும் காலனா பிரயோஜனம் இல்லை, ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. சிலருடைய அபிப்பிராயம் அப்படி. நான் போன பரவாயில்ல, பிரதர் தினகரன் ஏதாவது ஜபம் பண்ணி தள்ளி விட்டுருவாரு மேல. அவர் இல்லைன்னா பால் தினகரன் ஏதாவது தள்ளி விட்டுருவாரு மேல. யாரும் தள்ள முடியாது. இயேசு சொன்னார், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம். மத்தேயு 7:13 அப்படி எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, யாரை அதில் வாட்டி வதைக்கிறானோ எனக்கு தெரியாது, யாரை இப்படி அளவிடுகிறானோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் கண்டது உண்மை, வேதம் சொல்லுகிறதும் உண்மை. எரிந்து கொண்டே இருக்கிறது. சுற்றிலும் அந்த கடலுக்கு மணல் இல்லை, பாறை, பெரிய பாறையை வெட்டி வைத்திருப்பது போல இருக்கிறது. சில சமயங்களில் இந்த அக்னி குண்டத்தில் இருந்து சில ஆத்மாக்கள் அப்படியே தூக்கி எறி, அலை தூக்கி எறிவது போல இந்த அக்னி அலை தூக்கி எறியும். அவர்கள் ஓடி வந்து இந்த கண்மலையின் மேல் விழுவார்கள். ஐயோ, இந்த கண்மலை ஏறி தப்பித்துக் கொள்ளலாம் என்று முயலுவார்கள். ஆனால் அந்த அக்னி நாவிற்கு ஒரு சக்தி, ஜீவன் இருக்கிறது. அந்த அக்னி பாருங்கள், அப்படியே எழுந்து வரும் அலை போல அந்த ஆத்மாவை பிடித்து திரும்ப இழுத்துக் கொண்டு போகும். அது போடும் கூச்சல், எல்லாரும் அப்படி, ஐயோ என்னை காப்பாற்றுங்க, இயேசுநாதரே என்னை காப்பாற்றுங்க. பயங்கரமான இடம் நரகம். அங்குதான் பிசாசு சிங்காசனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். மற்றொரு பக்கம் பாருங்கள், கணக்கற்ற அசுத்தாவிகள், கணக்கற்ற அசுத்தாவிகள். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு கூட்டத்திற்கு ஒரு தனி வேலை. பில்லி சூனியத்திற்கென்றே சில பிசாசுகள் இருக்கின்றன. நோய்களை போடுவதற்கென்றே ஒரு பிசாசு கூட்டம். பொய் மனிதனுடைய உள்ளத்திலே, வாயிலை போடுவதற்கென்றே ஒரு கூட்டம். பயங்கரம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே, பலவீனப்படுத்தும் ஆவி, வஞ்சக ஆவி, பொய் சொல்லும் ஆவி, எத்தனை ஆவிகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அத்தனை ஆவிகளும் அங்கு இருக்கின்றன. அவைகள் தான் பூமிக்கு புறப்பட்டு வருகின்றன. உங்களையும் என்னையும் போன்ற சாதாரண மக்களை வாட்டி வதைக்கின்றன. கிறிஸ்துவ அறியாத மக்களை வாட்டி வதைக்கின்றன. உங்களையும் என்னையும் தொடுவதற்கு பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. அதை மனதில் நீங்கள் வைக்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க, பிசாசு ரொம்ப சோதிக்கிறான் பிரதர் எனக்கு. ஆமா, ராத்திரி பிசாசு வந்தான் பாருங்க, என்ன பண்றோம் பாரு, துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். அதான் காலையில பெட்டி படுக்கையோட மெட்ராஸ் வந்துட்டேன் பிரதர்னு சிலர் வருவாங்க. பிரதர் இவ்வளவோ ஊழியம் செய்யறேன், ஆனா பிசாசு பாருங்க ஆத்மா ரட்சிக்கப்படாம தடுத்து வச்சிடறேன். யார் தடுத்து வச்சிடறோம்? பிசாசு தடுத்து வச்சிடறாங்க. என்ன இயேசுவை விட பிசாசு பெரியவனா? கொலோசியர் 3:3 சொல்கிறது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா! உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலை ஆக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் உட்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகில் நாம் இருக்கலாம், இன்று ஒருவேளை காருண்ய நகரில் இருக்கலாம், ஆனால் நாம் உண்மையில் ஆன்மீக பிரகாரமாய் தேவனுடைய பார்வையில் இருப்பது அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள். இந்த உலகில் ஏதோ சில வருடங்கள் நம்மை வைத்திருக்கிறார், நேரம் வரும்போது தூக்கி கொண்டு போய் விடுகிறார் மோட்சத்திற்கு, தம்முடைய ராஜ்யத்திற்கு. அதுவரை இங்கேயே அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை சுற்றிலும் அவர் நிழலாய் இருக்கிறார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறார். அவருக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. எனவே பிசாசுக்கு மேன்மை கொடாதிருங்கள். அநேகருடைய பிரசங்கங்களை, குறிப்பாக விசுவாச சபைகளில் நீங்கள் நுழைந்து பாருங்கள், பிரசங்கத்தை நன்றாய் கவனித்து பாருங்கள்.
1 மணி நேரம் பிரசங்கம் என்றால் 3/4 மணி நேரம் பிசாசை பற்றித்தான் இருக்கு. பிசாசு அப்படி வந்துருவான், பிசாசு இப்படி தள்ளி போட்டுருவான், பிசாசு அவன் பிள்ளைக்குள்ள நுழைஞ்சிருவான், பேரக்குழந்தை நுழைஞ்சு அவனுக்கு விரோதி ஆயிடுவான். முழுசும் பிசாசு தான். கடைசி 15 நிமிஷம் போனா போகுதுன்னு இயேசுநாதரை பற்றி பேசி முடிப்பான். Think of the devil, there he is. பிசாசை பற்றி பேசுங்க, கட்டாயம் புறப்பட்டு வருவான். யாரோ என்ன ரொம்ப மகிமையா பேசுறாங்களே, யாரப்பா அது? யாரது? இம்மானுவேல் பூரண சுவிசேஷ திருச்சபை. அப்படியா? கர்த்தரை ஸ்தோத்திரம். நானும் உங்கள் தான், நானும் பலத்த விசுவாசி தான். வாங்க, நானும் வரேன். வந்து உட்கார்ந்துக்கிடுவோம். பிறகு சண்டை என்ன, சச்சரவு என்ன, குழப்பம் என்ன, பிறகு கோஷம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீங்க தானே கூப்பிட்டீங்க அவனை. நீ கேட்டா அவன் சொல்ல, நீ தானே சாமி கூப்பிட்டு. நான் எங்கேயோ கிடந்து எங்க நாட்கள்லாம் வந்து சொன்னாங்க, உங்க எப்படி புகழ்ந்து பேசுறாரு அந்த மனுஷன், ஒரு பிரசங்கத்தையாவது நீர் வந்து கேட்கப்படாதனாங்க. நான் வந்தேன், இங்கே நிரந்தரமா இருந்துட்டேன். நமக்கு பிசாசை பற்றி பேசுவது வேலை அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி, சிலுவையை பற்றி, சிலுவையில் பாடுபட்ட என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி, அதுதான் நம்முடைய வேலை. உங்கள் சபை வளர வேண்டுமா? உங்கள் ஊழியம் வளர்ந்து பலகி பெருக வேண்டுமா? ஏசாயா 53 மனப்பாடமாய் படித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் கிறிஸ்துவின் பாடுகளை பற்றி மட்டும் பேசி பாருங்கள். இந்த பாடு உனக்காக என்று சொல்லுங்கள். இந்த பாட்டினால் உனக்கு வரும் மகிமை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்று விளக்கி சொல்லுங்கள். சில வாரங்களுக்குள் உங்கள் ஆலயத்தில் இடம் போதாது, எங்கு மக்கள் உங்களை கூப்பிடுவார்கள். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 1:23 பவுலடிகள் சொன்னார், நாங்களோ சிலுவையில் அறைபட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா! மறந்து விடாதீர்கள், இதுதான் நம்முடைய அழைப்பு. இதற்குதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். போகட்டும். பிசாசு நம்மை கண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறார். காரணம், மார்க் 16:17 இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக அசுத்தாவிகள் இருக்கின்றன. இது போதாதென்று அவைகள் நாட்டில் தற்கொலை செய்து கொண்டவர்களுடைய ஆவிகளையும் அவைகள் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆஸ்துமா நோயினால் வாடுபவர்கள் ஆஸ்துமா நோய் தாங்காமல் தற்கொலை செய்து கொள்வார்கள். அவருடைய ஆயுசு நாட்கள் வரும் வரைக்கும் அவைகள் பூமியிலே இடம் இல்லாமல் சுற்றி தெரியும். மோட்சமும் போக முடியாது, உலகத்திலும் இருக்க முடியாது. எங்கே போய் தங்குவது? பிசாசு கூட்டிக் கொண்டு போவான், பேஷ் பேஷ் நம்மோடு வந்துவிடும் என்று. யார் யாரை துன்புறுத்த விரும்புகிறானோ அவர்களிடம் அவைகளை அனுப்புவான். ஆகவேதான் சிலர் சொல்வார்கள், ஆஸ்மா நோய் வந்துருச்சுன்னா அப்படியே எழுக்குதுங்க, டாக்டர்ல போய் பார்த்தா ஒண்ணும் இல்லைங்கிறார், எக்ஸ்ரே எடுத்தா ஒண்ணும் இல்லைங்கிறார். ஆனா வீடு வந்த உடனே பழையபடி எழுப்பு வந்துருது. பலவீனப்படுத்தும் ஆவி. இவைகள் உள்ளே பிரவேசிப்பதில் பக்கத்துல நிற்கும், பக்கத்துல நின்று கொண்டு இருக்கும். இந்த நோயை போட்டுக்கிட்டே இருக்கும். எபேசியர் 6:16 படி அக்னியாஸ்திரங்களை எரிகிறது போல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாது. நல்லது, போகட்டும். இனி ஆவிகளை பகுத்தறியும் வர அது எப்படி நமக்கு உதவி செய்கிறது? நான் ஒரு விசை நரகத்திற்கு போன பொழுது இயேசு சுவாமி ஒரு தேவ தூதனை என்னோடு அனுப்பினார், என்னை கொண்டு போய் காண்பித்து பிறகு உலகிற்கு கொண்டு போய் விடும்படி. அதுதான் முதல் தடவை. அவன் சொன்னான், இறுதியில் ஒரே ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் பார் என்று சொன்னான். மிகவும் 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 மெதுவாக இயேசு என்று சொன்னான். 2 தடவை இயேசு இயேசு என்று சொன்னான். அவ்வளவுதான். அத்தனை பிசாசுகளும் நடுங்கிவிட்டன. அவர் வந்துவிட்டாரா? வந்துவிட்டாரா? உலகத்தின் முடிவு வந்துவிட்டதா? எங்களை பிடித்துக் கொண்டு போக இயேசு வந்துவிட்டாரா? நடுங்குகிறார். இந்த பெயரை கேட்டாலே அவைகளுக்கு நடுக்கம். நான்
இன்று பிசாசை கொண்டு நடுங்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். பிசாசு நம்மை கண்டு நடுங்குகிறான். இயேசு என்ற பெயரை சொன்னாலே தடுமாறுகிறான். நானும் பிசாசை பிடிச்சு விட்டேன், பிசாசு யாரோ மந்திரம் பண்ணிட்டாங்க என்பது, யாரோ எனக்கு பிலி சூனி வச்சுட்டாங்க என்று நடுங்கிக் கொண்டிருக்கிறான். இயேசு என்ற பெயரை சொல்லி அவனை அதட்டுங்கள், ஒரே ஓட்டமாய் ஓடிப்பாவான். வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5:9, யாக்கோபு 4:7. போகட்டும், இனி பகுத்தறியும் வரத்திற்கு வருவார். இந்த வரம் எப்படி கிரியை செய்கிறது பாருங்க. இதில் 2 பகுதிகள் உண்டு. முதல் பகுதியை நான் சொல்லட்டும். முதல் பகுதி, இந்த வரம் உங்களுக்குள் இருக்கிறது என்று பிசாசு கண்ட மாத்திரத்தில் உங்களை கண்டாலே அது அலறும். உங்களை கண்டாலே அது அலறும். பெருங்கூச்சல் போட வேண்டாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. கடைசி நாட்கள், தேவ பக்தியின் வேஷம். இத்தார் என்ன, ட்ரம் என்ன, அது என்ன, அடி 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 என்று அடித்து, பாவம் அந்த ட்ரம்முக்கு வாயிருந்தாலும் அழும். அடி அடி